கர்ப்பிணி அன்னையாக வீற்றிருந்து குழந்தை பாக்கியத்திற்காக வேண்டி வருவோம் அனைவருக்குமே அந்த தாய் தன்னுடைய வல்லமைமிக்க பரிந்துரையால் இயேசுவின் இரக்கத்தினால் குழந்தை பாக்கியத்திற்கான ஆசிரியை கொடையை பெற்றுத் தருகின்றார். அப்படி குழந்தை பாக்கியத்தை பெற்றவர்கள் நன்றி நேர்ச்சியோடு நமது திருத்தலத்திற்கு வருகின்ற பொழுது அவர்கள் தங்கள் குழந்தைகளை இந்த தாயின் மடியில் கிடத்தி அன்னை வழியாக இறையாசிரியை பெற்றுக் கொள்வதற்காக ஒரு தொட்டில் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த தொட்டிலை பெயர் சொல்ல விரும்பாதவர்கள் ஒரு நல்ல உள்ளத்தின் மூலமாக நாம் பெற்றிருக்கின்றோம். எனவே அவர்களது குடும்பத்திற்காக சிறப்பான முறையில் நாம் வேண்டிக் கொள்வோம். உங்களது குழந்தைகளை நேர்ச்சியோடு இறையாசிற்காக இந்த தொட்டிலில் கிடத்தி குழந்தைகளை அன்னை மரியாளுக்கு அர்ப்பணித்து ஜெபித்து பின்னர் குழந்தைகளை நீங்கள் எடுத்துச் செல்லுமாறு அன்போடு வேண்டிக் கொள்கிறோம். ஜெபிப்போமாக. எல்லாம் இறைவா, நாங்கள் இருப்பது நீங்களும் உமானியம் ஆண்டவரே, இதோ ஒரு ஆணமகனை பெற்றிருப்பேன் என்று கபில் மனதார வழியாக அன்னை மரியாவுக்கு நீர் ஆசி வழி வழங்கி அந்த தாய்தானே எங்களுக்கு கருத்தாகிய அன்னையாக கர்ப்பிணி தாயாக வீற்றிருந்து தன்னை நாடி தேடி வருவோருக்கு என்னும் அடிப்பிச்சை ஏற்றி குழந்தை பாக்கியத்திற்காக வருவோருக்கு தமது வல்லமைமிக்க பரிந்துரை வழியாக குழந்தை பாக்கியத்தை பெற்றுத் தருகின்றார். ஆண்டவரே, தாங்கள் பெற்றுக்கொண்ட குழந்தைகளை நேர்ச்சியோடு உமக்கு அர்ப்பணிக்க இந்த தாய் வழியாக கொண்டு வரக்கூடிய பெற்றோரையும் குழந்தைகளையும் ஆசீர்வதியும். இதோ உமது பலிபீடத்தின் முன்பாக வைக்கப்பட்டிருக்கிற இந்த தொட்டில் ஆசீர்வதிக்கப்படுவதாக. நேர்ச்சி தொட்டிலாக அழைக்கப்படக்கூடிய இந்த தொட்டிலில் யாரெல்லாம் குழந்தைகளை இதில் கிடத்தி ஜெபிக்கிறார்களோ அவர் அந்த குழந்தைகளுக்கு நல்ல உடல் உள்ள சுகமும் குழந்தைகள் ஞானத்திலும் அறிவிலும் தேவபயத்திலும் வளரக்கூடிய அருள் பாக்கியத்தையும் நீ தந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். Dan sedikit